அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த வலம்புரி யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஸோ என்னுடைய ஆன்மீக தகவல்கள், நான் சொல்கிற இந்த ஆன்மீக தகவல்கள், அப்புறம் சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ந்து நீங்கள் எனக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே போல் மற்றவர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லி உங்களுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும், எல்லா தகவலும் போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய உயரிய நோக்கம். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சாலோ இல்லை வேறு விஷயங்கள் தெரிஞ்சாலோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போது அடுத்த வாரம் வந்து ஆடி மாதம் தொடங்குது. ஸோ வெள்ளிக்கிழமைகளில், ஆடி மாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த தினங்கள்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டங்கள் ரொம்ப அதிகரித்து காணப்படும். ஸோ ஆடி மாதம் வந்து ஒரு பக்தி பரவசமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா அம்மன் கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா தாய்மார்கள் வந்து அத்தனை பேருமே வந்து அங்கே குழுமி அங்கே அம்பாளை தரிசிக்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்கே உண்டான ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூழ் வார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கோவில்கள்லேயும் வந்து அந்த கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும். எல்லா வீடுகளிலும் வந்து கூழ் காய்ச்சி வந்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த ஆடி மாதம் தொடக்கம் ஏற்படுறதை வச்சு ஒரு சில அம்மன் கோவில்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வரிசையில் பார்த்திங்கன்னா ஒரு சில அம்மன் கோவில்களை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அம்மன் கோவில் எதுன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்மன் கோவில் சென்னையில் இருக்கிற மயிலை கோலவழி அம்மன் கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோலவழி அம்மன் கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதை முதல்ல எனக்கு சொன்னது வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர். அவர் மூலயமா தான் இந்த கோவிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவங்களுடைய உறவினர் ஒருவர் சொன்னார், இந்த கோலவழி அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழில் விஷயத்தில் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு இருந்தார். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோலவழி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அந்த அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணேன், நானும் அவரும் சேர்ந்து முதல்ல இந்த கோலவழி அம்மன் கோவிலுக்கு போனோம். அது கோலவழி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சாதா நாளில் தான் போகணும். நாங்கள் செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி சமயத்தில் போகாமல் ஒரு சாதா நாட்களில் போனோம். மக்கள் கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை. அந்த கோவிலுக்கு நாங்கள் போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் அந்தளவுக்கு கிடையாது. வெறும் அர்ச்சகர் மட்டும்தான் அந்த கோவிலில் இருந்தார். சார் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ அர்ச்சகர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ என்னுடைய அனுபவமாக நான் சொல்ல போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோலவழி அம்மன் கோவில் வந்து சிறப்பு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ராகு தோஷத்தை வந்து இந்த அம்பாள் வந்து நிவர்த்தி செய்வாங்க. இவங்களை வணங்கணும் அப்படின்னா ராகு தோஷம், ராகு கேதுவால் ஏற்படுகின்ற தோஷத்தை நிவர்த்தி செய்வாங்க அப்படின்றது தான் இந்த அம்பாளுடைய சிறப்பு. அதே நேரத்தில் வந்து எதிரிகள், தொழிலில் இல்லை வேறு சில விஷயங்களில் நமக்கு எதிரிகள் இருந்தால் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அவங்களுடைய இந்த எதிரிகள் பிரச்சனைகள், அதுக்கப்புறமா வந்து போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் இருக்கிறத வந்து இந்த அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தொடர்ந்து ஒரு 9 வாரம் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், ராகு காலத்தில் வந்து தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா இந்த அம்பாள் வந்து நமக்கு நல்லதை செய்வாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள் கோவில் என்றால் அது வந்து இந்த கோலவழி அம்மன் கோவில் தான் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் வந்து எங்களுக்கு வந்து சொன்னார். சரி, இப்போ வந்து அந்த கோலவழி அம்மன் கோவிலுடைய வரலாறை பார்ப்போம். இந்த கோலவழி அம்மன் கோவில் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சென்னை மயிலாப்பூரில் ஒரு குறுகிய தெருவில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து வாகன போக்குவரத்து வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஒரு சின்ன காரோ இல்லை வந்து ஒரு ஆட்டோவோ அது உள்ளே போய் வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு இருசக்கர வாகனத்தில் அந்த கோவிலுக்கு செல்லலாம். அவ்வளவு குறுகிய ஒரு தெருவில் தான் வந்து அந்த கோவில் அமைந்திருக்கிறது. பார்த்திங்க அப்படின்னா இந்த
சென்னை பெருநகரத்தில் நமக்கு மயிலாப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது மயிலை கற்பகாம்பாள் கோவில் தான். கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோவில் தான் வந்து நமக்கு நினைவுக்கு வரும். காரணம் என்னென்னா, நம்ம மயிலாப்பூர்னாலே வந்து அதுதான் வந்து ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி, ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்ற மாதிரி வந்து அமைஞ்சிடுச்சு. இந்த கோவிலுக்கு மிக 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 கற்பகாம்பாள் கோவில் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு நிகரான ஒரு கோவில் அப்படின்னா அது வந்து இந்த கோலவெளியம்மன் கோவில் தான் சொல்லணும். காரணம், ஒரு காலத்தில் இப்போ வந்து சிட்டியாக இருக்கிற சென்னை நகரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் கிராமமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் கிராமமாக இருக்குது. அப்போ அந்த கிராமத்து எல்லை சாமியாக, கிராமத்துக்கு எல்லை தெய்வமாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோலவெளியம்மன் கோவில் தான். இன்றைக்கும் அது இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த மயிலாப்பூருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்து எல்லை தெய்வம் அப்படின்றது வந்து நம்மளுடைய அருள்மிகு கோலவெளியம்மன் கோவில் தான் சொல்லணும். இந்த கோலவெளியம்மன் கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவான வரலாறுன்னு பார்த்தா, தக்ஷனுடைய யாகத்திற்கு அழைப்பு விடுக்கலன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கோவத்தில் இருக்கிறார். சரி, அவர் கோவத்தில் இருக்கும்பொழுது அவர் கோவத்தையும் மீறி அம்பிகை வந்து தக்ஷனுடைய யாகத்திற்கு செல்கிறார். அங்கேயும் அவர்கள் அவமானப்பட்டு திரும்புகிறார். ஸோ தக்ஷன் மீது அம்பிகையும் கோபம் கொள்கிறார்கள், சிவபெருமானும் கோபம் கொள்கிறாங்க. சரி, தக்ஷனுடைய யாகத்தை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும், அவர் வந்து அவர் மேலே வந்து போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருடைய கோபத்துலேயும் ஒவ்வொருத்தர் உதிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாளுடைய கோபத்திலிருந்து காளியும், சிவபெருமானுடைய கோபத்திலிருந்து வீரபத்ரரும் உருவாகிறாங்க. இந்த 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, தக்ஷனுடைய யாகத்தை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தக்ஷனை வந்து அழிக்கிறாங்க. தக்ஷனை அழித்து முடித்த உடனே இவங்க வந்து 2 பேருமே வந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு வந்து பணி முடிஞ்சிருச்சு, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கிராமத்தில் வந்து எல்லை தேவதைகளாக நீங்கள் 2 பேருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரரையும் சரி காளியும் சரி சொல்கிறாங்க. உடனே அப்படியா சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் இருக்க அந்த எல்லை தெய்வமாக வந்து இவங்க இருக்கிறாங்க. அப்போது ஒரு முறை வந்து என்ன பண்ணுறாங்க, அம்பாளுக்கு இங்கே தான் வந்து விஷயம் என்ன தொடங்குது. அம்பாளுக்கு ராகு தோஷம் அம்பாளுக்கு பிடிக்கிறது. நவகிரகத்தில் ராகு தோஷமோ அல்லது ராகு வந்து அவர்களுக்கு ராகு தசை நடந்தாலோ, இது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் சொன்ன ஒரு விஷயம், ராகு தசை நடந்தாலோ அல்லது ராகு தோஷம் அவர்களுக்கு இருந்தாலோ கணவன் மனைவி ஒற்றுமை என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்வாங்க. காரணம் வந்து அந்த நேரத்தில் ஏதாச்சும் 2 பேருக்கு சண்டை வந்தால் அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்வதற்கு நிலைமை ஏற்படும். அப்படி இவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது. அம்பாளுக்கு ராகுதோஷம் ஏற்படுகிறது, அம்பிகைக்கு ராகுதோஷம் ஏற்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அம்பாள் போய் சிவபெருமானுடைய கண்ணை வந்து விளையாட்டை பொத்திடுறாங்க. அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனையில் வந்து நீ பூலோகத்தில் போய் பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சாபமிட்டுறார். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து பூலோகத்தில் வந்து மயிலாக உருவெடுத்து சிவனுக்கு பூஜை பண்ணி அதன் பிறகு சிவபெருமானை அடைகிறாங்க. அப்போது இவங்க வந்து சிவ பூஜை செய்யும் பொழுது, இந்த சிவ பூஜை செய்கிற பொழுது அசுரர்கள்லாம் வந்து அம்பாளுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. அசுரர்கள் வந்து அம்பாளுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கும்பொழுது, என்னடா இது நமக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்பிகை வந்து இந்த ஊர் காவல் தெய்வமாக இருந்த வீரபத்திரரையும் கோலவெளியம்மன் அதாவது காளியையும் 2 பேரையும் மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த அசுரர்களை இந்த 2 பேருமே அழிச்சிடுறாங்க. வீரபத்திரரும் சரி காளியும் சரி அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்பாளுடைய சிவ பூஜை வந்து வெற்றிகரமாக முடியுது. சிவனை வந்து அவங்க சரணடைஞ்சு சிவனோடு ஒன்றாயிடுறாங்க. இது வந்து ஒரு கதை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோலவெளி அம்மன் கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அங்கே அடங்கியிருக்கு. ஸோ வந்து ராகு தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது இன்றைக்கும் திகழ்கிறது. இந்த அம்பாளுடைய தோற்றத்தை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நமக்கு வந்து அந்த
அவங்க ஃபோட்டோவே பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்பவே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப அகோரமாக இருந்தது. அவங்கள வந்து பார்க்கும்போதே வந்து தரிசிக்கும் பொழுதே மக்களால் தரிசிக்க முடியாத அளவிற்கு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருந்திருக்கு. அதை பார்த்த ஆதிசங்கரர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அம்பாளுடைய ஆக்ரோஷத்தை எல்லாத்தையும் அடக்கி ஸ்ரீ சக்கரத்தில் அடக்கி பிரதிஷ்டை பண்ணிடுறார் அந்த கோவிலில். பிரதிஷ்டை பண்ண உடனே அந்த ஆக்ரோஷம்லாம் குறைஞ்சி சாந்த ஸ்வரூபியா, அதாவது மக்கள் பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்வரூபமாக வந்து காட்சி கொடுக்குற அளவுக்கு வந்து ஆதிசங்கரர் வந்து இந்த அம்பாவை வந்து அடக்கிட்டார். அடக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தலத்தில் யாரெல்லாம் வந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த திருத்தலத்தில் வந்து வணங்கினா நிச்சயமாக அதனால் ஏற்படுகின்ற எந்த விளைவுகளும் அவருக்கு நெருங்காது என்பது உறுதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல அஷ்டதேவதைகள் சப்தகன்னிகள் இருக்காங்க. அஷ்டதேவதைகள் சப்தகன்னிகள் இருக்காங்க. சப்தகன்னிகள் பார்த்திங்க அப்படின்னா, அதில் வந்து வாராகி அம்மன் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த அம்பாளுக்கு நம்ம மஞ்சள் கொம்பு மஞ்சள் மாலை அணிவித்து அந்த அம்பாளுக்கு நேரெதிரே பார்த்திங்க அப்படின்னா கீழே ஆமை வாகனம் இருக்கும். அந்த ஆமைக்கு நாம் வந்து பூஜை செய்தோம் அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணிங்க அப்படின்னா நல்ல பலனை நமக்கு கொடுப்பாங்க. வாராகி அம்மனை நம்ம வணங்கணும் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும். பிறகு நம்ம வந்து நிலம் சம்பந்தப்பட்டது, ஏன்னா வாராகி ரெண்டும் ஒன்று தான். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பெயர் தான், நமக்கு வந்து வேறுபடுதே தவிர 2 பேரும் ஒன்று தான். இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனைக்குமே வந்து வாராகி அம்மன் நம்மளை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துக்கு பார்த்திங்கன்னா ஆகையினால நாமும் இந்த அம்பாவை தரிசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளும் வந்து பலவிதமான ஒரு அனுபவங்களை பெற முடியும் அப்படின்றது என்னுடைய மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். ஸோ அன்பர்கள் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருமே வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா ராகு காலத்தில் போய் அம்பாவை தரிசனம் செய்யுங்க. தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.